ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹன்னோ நந்தி பரசோதயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வைகாசி மாத பலன்கள். வைகாசி 1 முதல் வைகாசி 31 வரை, 15/5/2026 முதல் 14/6/2026 வரை இருக்கக்கூடிய வைகாசி மாத பலன்கள். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. மிகப்பெரிய உலகத்திற்கு உங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வைகாசி மாதம். ஏகப்பட்ட திருமணங்கள் எதற்காக அந்த வைகாசி மாதம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கப்படுகிறது. வைகாசி மாதம் திருமண வைபவங்கள், சுபயோக அத்தனை காரியங்களும் வைகாசி மாதம் நடக்கும். இதன் என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரனுடைய வீடு ரிஷபராசி 2ஆம் இடம். பலவிதமான செல்வ யோகங்களும், தொழில் யோகங்களும், வருமான யோகங்களும், திருமண யோகங்களும் ஏற்படுகின்ற ஒரு வைகாசி மாதம். இதற்கு காரணம் உலகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டக்காரகன் சூரியனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படும் பொழுது, 2ஆம் இடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் அப்படின்றான அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதாவது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய, எப்படி நம்ம சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பார்க்கிறோமோ, அதே போல காலபுருஷ தத்துவம் அப்படின்றது மேஷம் முதல் 12 மீனம் வரை இருக்கக்கூடிய அந்த 12 கட்டங்கள். இதுல முதல் கட்ட லக்னமா எடுத்துக்கணும். மேஷத்தை லக்னமா எடுத்து இந்த உலக பலன்களை சொல்லும் பொழுது மேஷத்தை லக்னமா எடுத்து அதற்குரிய பலன், அதுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன். மேஷத்துக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மேஷத்துக்கு 2ஆம் இடமான உலகத்திற்கு தனத்தையும் செல்வத்தையும், பொன் பொருள் செல்வம் வாரி வழங்கக்கூடிய தொழில், வேலை வாய்ப்பு, திருமண யோகம், சொத்து யோகம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிர்ஷ்டக்காரன் சூரியன் உட்காரும் பொழுது உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வங்களை தரப்போகிறார். அதற்காகத்தான் சித்திரை மாதம் முடிஞ்சதும் வைகாசி மாதம் ஏகப்பட்ட திருமணங்கள், ஏகப்பட்ட வீடு வாசல் கட்டக்கூடியது, ஏகப்பட்ட சுபகாரியங்கள், அதாவது புதுமனை புகுவிழா நடத்துவது அத்தனையுமே இந்த வைகாசி மாதம் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த பிரம்மசாஸ்திரப்படி உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து லக்னத்திலிருந்து பலன் எடுக்கும் பொழுது, பொது பலன்கள் சொல்லும் போது மேஷத்தை லக்னமாக வைத்து உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன் அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது உலகத்திற்கு நல்ல செல்வங்கள் பெருகும், தொழில் பெருகும், வருமானம் பெருகும், சுபகாரியங்கள் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் அவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்காரு. அவர் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். நாட்டே ஆண்டார். பல செல்வங்களை, கோடிக்கணக்கான செல்வங்களை கட்டி ஆண்டார். சரி, அப்படிப்பட்ட வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா எல்லாமே இப்ப பொதுவான இந்த வைகாசி மாத பலன்களும் உங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகளும் 2 ஒண்ணுக்கு நட்பாக இருந்தா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியும் இங்கே நான் சொல்லுகின்ற பலன்களும் அதற்குரிய கிரகங்கள் உங்களுக்கு நட்பாக இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல பலன் தெளிவாக கிடைக்கும். அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்குமே வைகாசி மாதம் செல்வங்களை கொட்டி தருகின்ற வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். வைகாசி மாத பலன்கள். கன்னிராசினர்கள் உங்களுக்கான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதம் அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கின்ற ஒரு காலம்தான் வைகாசி மாதம். அப்ப
காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி ஒரு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே பிஎஸ்டி உயர்ந்த படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா அதற்கு ஏற்ற பதவி உங்களை தேடி வரும்னு அர்த்தம். ஒரு 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் உட்கார்ந்தா உயர்ந்த பதவி உங்களுக்கு வரும்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தமே அதுதான். ரொம்ப மோசமான இடத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா இப்ப 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம், அதாவது கன்னிக்கு 2 9 சுக்கிரன் 10ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதினா என்ன? தலைமை தாங்கும் தகுதி. அப்ப இதுக்கு முன்னாடி சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்திலிருந்து தலைமை தாங்கும் பொறுப்பு உயர்ந்த பதவின்னு சொன்னா அது நடக்கும் என்பது உறுதியாகுது. உறுதியா நடக்கும் என்பது உறுதியாகுது. ஏன்னா அடுத்து குருவும் சுக்கிரனும் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்காங்க. சுக்கிரன் 2 9 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கார். அப்ப கூட யாருக்கா? குரு உட்கார்ந்துருக்கார். குரு யாரு? ஒரு எல்லாருக்கும் ஆணை பிறப்பித்து ஒரு ஆலோசனை வழங்கி இதை இப்படி செய்யுங்க, உலகத்திற்கு இப்படி செய்யுங்க, நாட்டுக்கு இப்படி செய்யுங்க, ஒரு நீதிபதியாகவோ ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதியாகவோ நாட்டின் ஜனாதிபதியாகவோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டராகவோ இந்த மாதிரி இருக்கிறது உயர்ந்த பதவி, ஒரு ஐஏஎஸ் ஆகவோ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிபதியாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுல உயர்ந்த பதவி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? கல்வித்துறையில் உயர்ந்த பதவி அடையலாம். வங்கியில் உயர்ந்த, அதாவது வங்கி மாநில டைரக்டர் போஸ்ட், இப்படிலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான இந்த வைகாசி மாத பலன் சிறப்பாக அமைஞ்சிருக்கு கன்னி ராசி. மேலும் உங்களுக்கு 3 8 அட்டமாதிபதி ஆட்சி பெற்றால் வம்ச சொத்துக்கள், எதிர்பாராத வம்ச சொத்துக்கள், எதிர்பாராத பதவி யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், ஒரு அதிகாரத்துவமான பதவி, ஒரு சொத்து சுகங்கள், இதெல்லாம் அட்டமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானமாக 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், அதுவே அதிர்ஷ்டஸ்தானமாக மாறுகிறது. 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலுத்தால் பேரதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் 10ஆம் இடத்திற்கு அது 11ஆம் இடம், மறந்துவிடக்கூடாது. 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் தான் அந்த 8ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு, ஜீவனஸ்தானத்துக்கு, லாபஸ்தானம், அதுதான் 8ஆம் இடம். திரும்ப சொல்றேன், புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் பணவரஸ்தானம் ஒன்று இருக்கு, அதுவும் 8ஆம் இடம் தான், பணவரஸ்தானம். அப்போ பூமிகளாலும் நன்மைகள் ஏற்பட்டு அதன் மூலம் வருமானங்கள் அதாவது பண வருமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானமாக அமைந்து விடுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் சுக்கிரன். இதுதான் வைகாசி மாசத்தோட சிறப்பு. ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் இந்த வைகாசி மாதம் கன்னி ராசிக்கு ரொம்ப சூப்பரா லைஃப்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அதிர்ஷ்டக்காரகன், அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. லைஃப்ல இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான், சிறப்பான முன்னேற்றம். அதே நேரம் இது ஒரு பொது பலன். நேர்களே, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, அதாவது இந்த வைகாசி மாத பலன்கள் உங்க ஜாதகத்தில் இருக்க சுய ஜாதகத்தில் ஜனத ஜாதகத்தில் இருக்க தசாபுத்திகளுக்கும் உங்களுடைய வைகாசி மாத பலனும் 2 ஒத்து வரணும். இந்த 2 ஒத்து வந்தால் தான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். இங்கே நான் சொல்கிற வைகாசி மாத பலன்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கும் ஒத்து வரணும். ஒத்து வந்தால் தான் அந்த பலன் அப்படியே நடக்கும். இதற்காகத்தான் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரிங்களா?